أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيما بقية الله في الأرضين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்கள் உத்தமர்கள் சஹாபாக்கள் அவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே, நாங்கள் அதில்லத்து இமாமத்து அஹ்லுல் பைத்துகளுடைய இமாமத்து சம்பந்தமாக அது பற்றிய வந்திருக்கின்ற ஆதாரங்களை பற்றி பேசி வருகின்றோம். இந்த வகையிலே நாங்கள் இறுதியாக நான் மேல் சொன்ன ஆயத்தின் குர்ஆனுடைய வசனத்திலே அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வை வழிபடுங்கள், அவனுடைய தூதரை வழிபடுங்கள், உங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது உங்களுடைய விடயமாக அதிகாரமுடைய அவர்களை நீங்கள் வழிபடுங்கள் என்ற கருத்தை நாங்கள் இதிலே பார்க்கலாம். இது சம்பந்தமாக பல வகையான கருத்துகள், பல தஃப்சீர்கள், பல விளக்கங்கள் இதில் வந்திருக்கின்ற பொழுது குர்ஆனுடைய தஃப்சீரிலே அதனுடைய விளக்கத்திலே ஒரு முறை ஒன்று இருக்கிறது. என்ன என்றால், குர்ஆனை கொண்டே குர்ஆனை நாங்கள் விளங்கப்படுத்துவது. யுஃபஸ்ஸிருல் குர்ஆன பில் குர்ஆன். அது எப்படி என்றால், உதாரணமாக நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது அல்ஹம்து சூராவை ஓதி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எப்படிப்பட்டவர்களுடைய பாதை என்று சொன்னால், நீர் அருள் பாலித்தாயே, உன்னுடைய நியாமத்தை கொடுத்தாயே, அப்படிப்பட்டவர்களுடைய நேரான வழியிலே நடத்துவாயாக. எனவே நீர் உன்னுடைய நியாமத்தை அன்அம்த அலைஹிம், உன்னுடைய நியாமத்தை நீ அவர்களுக்கு வழங்கினாயே என்று அல்லாஹ்வுடைய நியாமத்து யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று குர்ஆனிலே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அன்அம் அல்லாஹ் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், மினன் நபியீன் நபிமார்கள், மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்து அருள் பெற்றவர்கள் என்று நாங்கள் குர்ஆனை கொண்டே குர்ஆனை நாங்கள் என்ன செய்யலாம், தஃப்சீர் செய்கிறோம். இதே போன்றுதான் அல்லாஹ்வை வழிபடுங்கள், அவனுடைய தூதரையும் வழிபடுங்கள், உங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள். இதை நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால், சூரத்து நிசாவிலே 4வது சூரா 83வது வசனத்திலே வலவ் ருத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தன்பிதூன மின்ஹும், ஒரு பிரச்சனை, மார்க்க விவகாரம் சம்பந்தமான ஒரு விடயம் வருகின்ற பொழுது அதை ரசூலிடத்திலும் உலில் அம்ரி மின்ஹும், அதிலே அதிகாரம் பெற்றவர்கள், அதிலே உலில் அம்ரிடத்திலே நாங்கள் ஒப்படைப்போமாக இருந்தால் லஅலிமஹு அல்லதீன யஸ்தன்பிதூன மின்ஹும், அவர்கள் ஊகித்து அறிந்து மார்க்க விஷயங்களை எங்களுக்கு சட்டத்தை சொல்வார்கள். அதாவது இஸ்தின்பாத், குர்ஆனிலே ஹதீஸிலே நிறைய ஆழமாக விளக்கமாக அறிந்து அதிலே ஒரு ஹராம் ஹலால் ஃபர்லு இப்படியான சட்டத்தை சொல்லக்கூடியவர்கள், அந்த இஸ்தின்பாத் செய்யக்கூடியவர்கள், அதை ஊகித்து தெரிந்து தெளிந்து ஒழுங்காக விஷயத்தை முன்வைக்கக்கூடியவர்கள். இதில் பல வகையான தஃப்சீர்கள் வந்திருக்கின்ற பொழுது
மின்ஹா அல் உமரா வல் உலமா. உமராக்கள் என்றா அமீர்கள், தலைவர்மார். உலமாக்கள் என்றா ஆலிம்மார், அறிந்தவர்கள், மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஆழமாக விரிவாக யதார்த்தத்தை சரியான முறையில் அறிந்தவர்கள். இதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குர்ஆனுடைய மேலோதிய அத்தியுல்லாஹ வாத்தி உர் ரசூல உலில் அம்ரி மின்கும் என்ற அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். இதிலே இந்த உலில் அம்ரி மின்ஹும் மின்கும் என்றால் இதை நாங்கள் முன்னர் சொன்னதை போன்று நாங்கள் இதனை பின்னர் சொன்ன இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு குர்ஆனை நாங்கள் தஃப்சீர் செய்கிறோம். வலவ் ருத்து இல ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும், அதிலே ரசூலிடத்திலும் அவர்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களிடத்திலும் அவ்வாறு நாங்கள் அந்த விடயங்களை கொண்டு செல்வோமா இருந்தால் லஅலிம உள்ளதீன யஸ்தன்பிதூனஹு மின்ஹும், அதிலே அவர்கள் யூகித்து இஸ்தின்பாத் பண்ணி அறியக்கூடிய நிலையிலே உள்ள விடயம். மார்க்க விஷயங்களை சொல்வதற்கு நாங்கள் பார்க்கலாம். இன்று எங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று அரசியல் தலைவர்கள். ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு அரசியல் தலைவர் இருப்பார், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, அமைச்சர், இப்படியாக பலர்கள் இருப்பார்கள். இன்னும் ஒன்று மார்க்க விஷயங்கள், இப்படியான விடயங்களை சொல்வதற்கு உலமாக்கள், அறிஞர்கள் இருப்பது வழக்கம். எனவே இஸ்தின்பாத் பண்ணுவது, யூகித்து அறியக்கூடிய அந்த விஷயம் உமராக்களினால் செய்ய முடியாது, அமீர்களால் செய்ய முடியாது. ஏன் அவர்களுக்கு மார்க்க குர்ஆன் ஹதீஸில் இருந்து விளக்கம் தர முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அதனை தூதரிடமும் அவர்களை அதிகாரமுடையவரிடமும் அறிவித்தால் அவர்களில் இருந்து அதை யூகித்து உணர்பவர்கள் அதனை நன்கறிந்து கொள்வார்கள். இந்த அல் இஸ்தின்பாத் மின் சிஃபாத்தில் ஆலிம், இஸ்தின்பாத் பண்ணக்கூடிய அந்த நிலை ஆலிம்களுக்குத்தான் உரியது, உமராக்களுக்கு உரியதல்ல, அமீர்களுக்குரியதல்ல. அரசியல் தலைவர்கள் அதை செய்ய முடியாது. ஆனால் ஒரு கேள்வி, ஒரு ஆலிமாகவும் இருக்கிறார், அமீராகவும் இருக்கிறார். அப்படி இருந்தால் அவருடைய நிலை என்ன என்று நாங்கள் என்ன செய்யலாம்? சிலர்கள் அதை இங்கே கருத்து கூறுகின்ற பொழுது நாங்கள் இப்பொழுதும் அவர் ஆலிமாகவும் அதே நேரத்தில் அமீராகவும் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்று சொன்னால் அது ஒரு விடயம். அடுத்தது உலமாக்களாகவும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உலமாக்கள், இவர்கள் உலமாக்கள் என்று சொன்னால் நாங்கள் மௌலைமார் அல்லது மௌலானாக்கள் இப்படியான ஒரு மதரசாவிலே சில காலங்களாக ஓதி வெளியாகிய அந்த தராதர பத்திரத்தோட ஆரம்ப கல்வியை படித்துவிட்டு இருப்பவர்கள் மாத்திரமல்ல, அதனை ஆழமாக விரிவாக நல்ல உள்ளோட்டமாக யதார்த்தமாக அதை அறிந்தவர்கள் உலமாக்கள். அப்படி என்று சொன்னால் இப்போ உதாரணமாக 4 மதுஹபுகள், இமாம் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் என்று இப்போ சில நாடுகளில், இந்தியா போன்ற நாடுகளிலே மாலிக் மதுஹபு கூட, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலே ஷாஃபி மதுஹபும் கொஞ்சம், அதாவது இந்த ஹனஃபி மதுஹபும் இருக்கிறது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே அல்ஜீரியா, அல்ஜசாயர் போன்ற நாடுகளிலே ஹம்பலி, அதே போன்று இன்னும் சில இடங்களிலே மாலிக் மதுஹப், இப்படி எல்லாம் பல இடங்களில் இப்படியாக ஒவ்வொரு திசைகளிலும் அதுக்கு வரலாறு இருக்கிறது. ஏன் அங்கே அந்த பிரதேசத்திலே அந்த மதுஹபுடைய ஆதிக்கம், இந்த பிரதேசத்திலே இந்த மதுஹபுடைய ஆதிக்கம், அதனுடைய பின்னணி என்ன, அதற்கு உதவியாக இருந்தவர்கள் யார், ஏன் அங்கே பரவியதற்குரிய காரணம் என்ன, அந்த ஆட்சியாளர்களுக்கு எவ்வாறான அவர்களுக்கும் அந்த மதுஹபுடைய தலைவர்களுக்கும் அந்த மதுஹபுடைய காதிமார்களுக்கும் எவ்வாறான தொடர்பு இருந்தது என்பதை பற்றிய ஒரு ஆய்வுண்டு ஆழமாக விரிவாக தனியே ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த இஸ்தின்பாத் பண்ணக்கூடியவர்கள், அதாவது அல்லாஹ்வையும் ரசூலையும் உங்களுடைய விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், இந்த 4 மதுஹபை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அதிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்து. ஷாஃபி இமாம் உண்டு, ஹனஃபி இமாம் உண்டு, மாலிக் இமாம் இடத்துல இன்னொன்று, ஹம்பலி இமாம் இடத்துல இன்னொன்று. இவர்கள் ஒவ்வொரு வகையான 4 கருத்து வேறுபாடுகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் எடுத்தாலும்
கருத்து முரண்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். உலமா உல் உம்மத்தி முக்தலிஃபூன். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த கருத்து வேறுபாடு இருப்பவர்களிடத்திலே முரண்பட்டு கொண்டு மார்க்க விஷயங்களை ஒருவர் ஒன்று சொல்லுகின்ற பொழுதோ இன்னொருவர் அதற்கு மாற்றமாக ஒருவர் ஒரு உதுவுக்குரிய நிபந்தனைகளை இவ்வாறு இன்னொருவர் அவ்வாறு இப்படியாக பல மார்க்க மசாயல்களை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கருத்து முரண்பாடுடைய அந்த நிலையிலே இருப்பவர்களிடம் நீங்கள் என்ன உலுல் அம்ர் என்ற அந்த நிலைக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். வலா யஅமுருல்லாஹு பிர்ருஜூஇ லில் முக்தலிஃபீன். பல கருத்துக்களை கொண்டு இருப்பவர்களிடம் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் மார்க்க விஷயங்களை சென்று பார்ப்பதற்கு என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல மாட்டான். ஏனென்றால் லியன்னல் ஹக்க லா யகூனு ஃபீ ஜமீ அக்வாலிஹிம். அவர்களுடைய எல்லோரும் ஒன்றை சொல்ல மாட்டார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்வோம், தொழுகையிலே கை கட்டுகின்ற விஷயம். ஒரு மதுஹபிலே நெஞ்சில கட்டணும், இன்னொன்றில் பகுதியில் கட்டணும், சரியா கொப்பு, இன்னொன்றில் கீழே கட்டணும், இன்னொன்றில் கீழே விடணும். இப்போ ரசூலுல்லாஹ் எத்தனை முறைப்படி தொழுதிருப்பார்கள்? 4 முறையாக ரசூலுல்லாஹ் தொழுதார்களா? ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை ஒன்றாக இருந்ததா? சல்லு கமார் வாய்த்து மூனி உசல்லி, நான் எப்படி தொழுதேனோ நான் தொழுவதை கண்டீர்கள் அப்படி தொழுங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் என்று எல்லோரும் தெரிந்த விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஆள் இப்படி இருக்கிறீங்க, ஒரு ஆள் இப்படி இருக்கிறீங்க, இன்னொரு ஆள் வந்துட்டு என்ன நல்லா விட்டு நோக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு ஆள் இதே உதாரணமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற விஷயம் இல்லை. வெளிரங்கமாக ரசூலுல்லாஹ் தொழுகிறத எல்லாரும் வெளியில் பார்க்கறது, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயம் இல்லை. ஆகவே எல்லோரும் கண்ட விஷயம் அந்தரங்கமான விடயம் அல்ல, வெளிரங்கமான விடயம். ஆகவே ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி தான் தொழுகிருப்பார்கள். எனவே இந்த 4 முறையை நாங்கள் பின்பற்றினால் 4ம் சரியா இல்லை, சரியா இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் தொழுவது ஒரே முறை தான். எனவே இதிலே நாங்கள் சொன்ன பிரகாரம் லியன்னல் ஹக்க லா யகூனு ஃபீ ஜமீ அக்வாலிஹிம். அப்படி என்று சொன்னால் உலுல் அம்ர் யார்? இது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். பல உதாரணங்கள் இருக்கிறது. நாயை பற்றி அது நஜீஸ், எப்படி நஜீஸ், நஜீஸ் இல்லை, ஏன் நஜீஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய விடயமும் இருக்கிறது. உது சம்பந்தமாகவும் இருக்கிறது, ஹஜ்ஜி சம்பந்தமாகவும் இருக்கிறது. ஹஜ்ஜி போகிற மதுஹப மாத்திர விஷயம் இருக்கிறது. ஒரு 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 ஃபகீஹுடைய ஒரு மார்க் அறிஞரை நாங்கள் பார்க்குறோம், பக்தாதில் ஈராக்கில் இருக்கக்குள்ள ஒரு ஃபத்வா, அதே நேரத்தில் ஃபத்வால் ஜதீத் மிஸ்ருக்கு போனதுக்கு பிறகு, மிஸ்ர் நாட்டுக்கு எகிப்துக்கு போனதுக்கு பிறகு வேறு ஃபத்வா என்று இப்படியும் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்படியான கருத்து முரண்பாடு இருப்பவர்களிடம் நீங்கள் என்ன அவர்களை நீங்கள் வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். வலா யஅமுருல்லாஹு பிர்ருஜூஇ லில் முக்தலிஃபீன். உலமாஉல் உம்மத்தி முக்தலிஃபூன். அப்ப இந்த உம்மத்தினுடைய உலமாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் பிரிந்திருக்கிறார்கள், ஏற்றத்தாழ்வான கருத்தை சொல்கிறார்கள். எனவே உலில் அம்ரு யார் என்று சொன்னால், எனவே இன்ன உலில் அம்ரி ஹும் அயிம்மத்தி ஆலுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம். அந்த உலில் அம்ரு யார் என்று சொன்னால் இதில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவது அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஆள்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத்துகள் என்பதை இதிலே நாங்கள் அவர்களுடைய சந்ததியினர்கள் என்பதை நாங்கள் மிக அழகாக தெளிவாக இதிலே பார்க்கிறோம். சிலர்கள் கேட்கலாம், என்ன அடிக்கடி சந்ததி சந்ததி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் குடும்பம் என்று பேசுறீங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய வழிமுறை நாங்கள் அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது துர்ரியத் என்ற சந்ததிகள், அவனோட பரம்பரை அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வைத்திருக்கின்றான். இப்போ நாங்கள் ஒரு குர்ஆன் ஆயத்தை நாங்கள் பார்க்கலாம், பல குர்ஆன் ஆயத்துகள். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي. என்னுடைய சந்ததியில் இருந்துமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். என்னுடைய சந்ததி என்பது மிக முக்கியமான விஷயம். இதே போன்று சூரத்துல் அனாமிலே 85வது ஆயத்து முதல் 87வது ஆயத்து வரை وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ كُلًّا هَدَيْنَا وَنُوحًا هَدَيْنَا مِنْ قَبْلُ وَمِنْ ذُرِّيَّتِهِ
இதிலே அந்த துர்ரியத் என்ற அந்த பரம்பரை அந்த விடயம் வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இன்னும் சில ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படி அந்த துர்ரியத் என்ற விடயம் பலவாறு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்து மரியம்லே நாங்கள் 58வது வசனம், உலாயிக்கல்லதி அன்ஆம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன மின் துர்ரியத்தி ஆதம், ஆதத்துடைய துர்ரியத், ஆதத்துடைய சந்ததியினர், ஃபமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ் வமின் துர்ரியத்தி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய சந்ததியினர். அதே போன்று ஃபி துர்ரியத்திஹிம் அன்-நுபுவத, சூரத்துல் ஹதீத் 26வது வசனம். எனவே நூஹினுடைய சந்ததியினர்கள், இப்ராஹிமுடைய சந்ததியினர்கள், ஆதத்துடைய சந்ததியினர்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே அவர்களிடத்தில் விசேட தன்மை இருப்பதன் காரணமாகத்தான் அந்த துர்ரியத்து சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறோம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் படித்து கொண்டு வந்து 10ஆம் வகுப்பில் அல்லது ஓ லெவலில் ஏ லெவலில் கவர்மெண்ட் எக்ஸாமில் அந்த ஃபுல்லாக பாஸ் பண்ணுது, நல்லா பாஸ் பண்ணுது. சயின்ஸில் ஏ, மேத்ஸில் ஏ, அதே போன்று இங்கிலீஷில் ஏ, இந்த 3 பாடமும் நல்ல குவாலிஃபையாக நல்லா பாஸ் பண்ணுது. 10 எடுத்த பிள்ளைகளும் இந்தியா, ஸ்ரீலங்கா அப்படி நாடுகளில் பல இடங்களில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் அடுத்த ஏ லெவலுக்கு போகிறேன், எங்கே போகணும்? சயின்ஸ் படிக்கிறது போங்க. இந்த பிள்ளை கடைசியில் யூனிவர்சிட்டிக்கு போய் டாக்டராக வருங்க. ஒரு ஆள் இன்ஜினியராக வருவார், இன்னொரு மாதிரி வருவார், மற்றவர் ஒன்றுக்கு இயலாத ஆளாக போவார். எனவே உரியவருக்கு உரிய, சரி நீ 10 எடுத்துட்டா உனக்கு என்ன செய்யலை, நீ டாக்டராக வர தேவையில்லை, நீ கடைக்கு வந்து பிஸ்னஸை பாருன்னு யாரும் பெற்றோர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லுவது கூடாது. ஏனென்றால் உரியவருக்கு உரிய ஹக்கை உரியதை கொடுக்க வேண்டும். அது தகுதியாக இருக்கிறார். இப்போ 3 பிள்ளைகள் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க. 3 பிள்ளையில ஒரு பிள்ளை என்ன செய்கிறான், பாப்பா என்னத்தை சொன்னாலும் அதைத்தான் கேட்டு நடப்பான். பள்ளிக்கு போவார், டைமுக்கு படிப்பார், ஒழுங்காக இருப்பார். ஏன்னா கடைக்கு போனால் கடையை கொடுத்தாலும் ஒழுங்காக செய்வார். இன்னொரு ஆளுக்கான் வம்பு, சிறுபிள்ளைத்தனம், பள்ளிக்கு போக மாட்டான், படிக்க மாட்டான், சொன்னால் கேட்க மாட்டான், கடைக்கு போனால் சல்லி எடுத்துட்டு ஓடி வந்துடுவான். அப்போ யாரோட விருப்பமாக இருக்கு நமக்கு? இப்படி சொல்லு கேட்குற உள்ள நம்மளோட அந்த ரூல்ஸ் படி நடக்கிற உள்ள அதோட நாங்கள் விருப்பம் இருக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிசாலாவை, அவனுடைய அந்த தூதுத்துவத்தினுடைய பணியை முன்னெடுத்து செல்கின்ற அந்த பொறுப்புக்கு இறைவன் வைத்திருப்பான். அந்த சில அப்படியான சில ஃபேமிலியில் பார்த்தா சில ஆட்கள் இருப்பாங்க. ஒரு ஆள் டாக்டராக இருப்பார், ஒரு ஆள் இன்ஜினியராக இருப்பார், ஒரு ஆள் லாயராக இருப்பார், ஒரு ஆள் ஒரு நாட்டுடைய எம்பசிடராக இருப்பார். இப்படி பல அதில் இருப்பாங்க. அது அவர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய முயற்சி, அவர்களிடத்தில் இருந்த அந்த கௌரவம், இதன் காரணமாக அவர்கள் கிடைக்கிற அந்த தன்மை. ஆகவே இதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், என்ன துர்ரியத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொன்னால், அது குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வழிமுறையாக, அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக அது வந்திருக்கிற விடயம். அதே மாதிரித்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த முறையின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வஹியின் பிரகாரம்தான் இந்த விடயங்களை, இந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த அனிபின் அப்பாஸின் கால், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்க எங்க இருந்தீங்க? நூஹ் நபி கப்பலில் ஏறின பொழுது எங்க இருந்தீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போகிற பொழுது எங்க இருந்தீங்க என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு விளங்கப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கேட்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபகுல்து பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஐன குந்த வ ஆதம் ஃபில் ஜன்னா, ஜன்னத்திலே சொர்க்கத்திலே நபி ஆதம் இருக்கின்ற பொழுது நீங்கள் எங்கே இருந்த என்று கேட்ட பொழுது ஃபதபஸ்ஸம ஹத்தா பதத் நவாஜிதஹு, ரசூலுல்லாஹ் லேசாக புன்முறுவல் பூர்த்தார்கள், லேசாக சிரித்தார்கள். அவர்களுடைய கடவாய் பல்லில் இருந்து பல்லு தெரிகின்ற அளவுக்கு கூட அவர்கள் அழகான முறையில் சிரித்து விட்டு சொன்னார்கள், கால் இன்னி குந்து ஃபி சுல்பிஹி, அவருடைய முதுகெலும்பிலே, விலாயெலும்பிலே, முதுகெலும்பிலே நான் அவருடைய உறுப்பிலே இருந்தேன். ஹுபித்த இலல் அரத் வான ஃபி சுல்பி, இந்த உலகத்துக்கு வந்த பொழுது கூட நான் அவர்களுடைய அந்த உறுப்பிலே தான், அவருடைய சுல்பிலே தான் நான் இருந்தேன். வரகிப்து சஃபீனத ஃபி சுல்பி அபி நூஹ், எங்களுடைய தந்தை
எங்களுடைய பாட்டனார், எங்களுடைய மூதாதையர் நூஹ் நபி கப்பலிலே ஏறுகின்ற பொழுது அவருடைய அந்த முள்ளந்தண்டிலே முதுவிலே நான் இருந்தேன், அவருடைய அந்த உறுப்பிலே இருந்தேன். فقذفت في النار في صلب أبي إبراهيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பிலே போட்ட பொழுது அவர்களை அந்த நெருப்பு சுட்டு கருகி விடாமல் இருப்பதற்கு கூனு நாரி பர்தன் வசலாமா, பூஞ்சோலையாகவும் அவர்கள் இன்பம் தரக்கூடிய நிலையாக மாறின அந்த சந்தர்ப்பத்திலே நான் இப்ராஹிமுடைய அந்த சுல்பிலே இருந்தேன். லம் யஸல் அல்லாஹ் யன்குலுனி மினல் அஸ்லாபி தய்யிபா இலா அர்ஹாமி தாஹிரா. அல்லாஹ் தஆலா இவ்வாறாக பரம்பரையாக நபிமார்களுடைய ஒளியிலே இருந்து, அவருடைய பிரகாசத்திலே இருந்து, அவருடைய சுல்பிலே இருந்து, அந்த முள்ளந்தண்டிலே இருந்து இறுதியாக இலா அர்ஹாமி தாஹிரா, தூய்மையான அந்த தாயினுடைய கற்பத்துக்கு நான் அல்லாஹு தாலா என்னை கொண்டு வந்தான் என்று சொல்லிவிட்டு பையன ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி திக்ரி, என்னை பற்றி அல்லாஹு தாலா இஞ்சிலிலும் சௌராத்திலும் புகழ்ந்து கூறியிருக்கின்றான். பையன குல்லி ஷையின் மின் சிஃபதி ஃபி ஷர்கில் அர்லி வ மக்ரிபிஹா, உலகம் பூராகவும் கிழக்கு மேற்கு என்று உலகம் அனைத்திலும் என்னுடைய நிலையை பற்றி, என்னுடைய சிறப்பை பற்றி இறைவன் கூறியிருக்கின்றான், சொல்லியிருக்கின்றான் என்ற கருத்தை இமாம் சுயூத்தி அவர்கள் தன்னுடைய அத்துர்ருல் மன்சூர் என்ற கிதாபிலே 6ஆம் பாகத்தின் 332வது பக்கத்திலே சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அபூ பஷர் நபி ஆதமுடைய அந்த ஒளியிலே இருந்து, அந்த அவருக்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா அவர்களை வைத்து பாதுகாத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றான். எனவே இப்படியான ஒரு உயர்வும் கௌரவமும் கண்ணியமும் நிறைந்தவர்கள் ரசூலுல்லாஹ். அவ்வாறு தான் அவருடைய குடும்பமும் இருக்கும். நாங்கள் பொதுவாக சிந்திக்கலாம், ஒரு கல்விமான் என்றால் அவனோட பிள்ளைகளும் அநேகமாக கல்விமான்களாக தான் இருப்பார்கள். ஒரு வியாபாரி என்றால் அவங்களோட பிள்ளைகள் வியாபாரத்துடைய தன்மையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சில நேரத்தில் 1-2 அப்படி அங்கே அலைஞ்சால தட்டிப்படுறது உண்டு. எனவே ரசூலுல்லாஹ் தர்பியத்து பண்ணி ரசூலுல்லாஹ்வுடைய கண்காணிப்புக்குள்ளே உள்ளே இருந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தர்பியாவும் எப்படிப்பட்ட பயிற்சியையும் பெற்றிருப்பார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு அவைகள் லேசாக புரிந்துவிடும். இப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுடைய ஆயுள் வயது குறைந்தது, ஒரு குறுகிய காலம். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த நுபுவத்தினுடைய அந்த ரிசாலத், அந்த தூதுத்துவம், அந்த விடயம் உலகம் முடிகின்ற வரைக்கும் இருக்க வேண்டும். இன்ன உம்ருர் ரசூல் ஆதத்தன் யகூனு அக்ஸர் மின் உம்ரி ரிசாலா. ரசூலுல்லாஹ்வுடைய வயது அவர்களுடைய அந்த நுபுவத்தினுடைய வயதை விடவும் குறுகிய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வந்த, நபியாக வந்த காலகட்டம் 23 வருடமாகத்தான் நபியாக இருந்தார்கள். 63 வருட காலமாக வாழ்ந்தாலும் 23 வருடமாக நபியாக இருந்த அந்த காலம், அதற்கு பிறகு அது குறுகிய காலம். ஆனால் அதனுடைய அந்த ரிசாலத்தினுடைய காலம், அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதுத்துவத்தினுடைய அந்த வஹீனுடைய அந்த அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய இருப்பு உலகம் நீண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த பணியை முன்னெடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் பட்ட அந்த கஷ்டத்தை, அந்த துன்பத்தை, அந்த மசூலியத்தை ومن ثم يحتاج إلى من يقوم يتحمل أعباءه ومسؤولياتها. எனவே அந்த பொறுப்பையும் அந்த சுமையையும் சுமப்பதற்கு யார் தேவை, எப்படிப்பட்டவர்கள் தேவை என்பது இது மிகவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே குர்ஆனை பற்றிய அறிவும் விசாலமான விசித்திரமான ஆழமான சிந்தனையும் மிக்கவர்கள் யாரென்றால் அலமியத்து அஹ்லுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம் ஃபில் குர்ஆனில் கரீம். குர்ஆன் ஏனண்டா அஹ்லுல் பைத்தும் குர்ஆனும் ஒன்றுதான். குர்ஆன் அஹ்லுல் பைத் குர்ஆன். அவங்களோட வீட்டில் அஹ்லுல் பைத்தும் அவங்களோட குடும்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே இருந்தால் வந்தார்கள். குர்ஆனும் அவங்களுடைய வீட்டில் இருந்தால் வந்துச்சு, அவங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் வந்துச்சு.
பல பல இடங்களுக்கு போனாலும் அவர்கள் குர்ஆனோடு இருந்தவர்கள், குர்ஆனுடைய ஒளியிலே இருந்தவர்கள், வஹி வருவதை கூட சில கண்டதாக சில அறிவிப்புகளிலே சில அஹ்லுல் பைத்துகள் அதாவது கூறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சிலர்கள் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஆயத்து, நீங்கள் நபி இல்லை ரசூல் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது இதற்கு சாட்சியாக, நான் நபியா இல்லையா என்பதற்கு சாட்சியாக, ஷாஹிதாக இறைவனும் யாரிடத்திலே இந்த குர்ஆனுடைய அறிவு ஞானமும் இருக்கிறதோ அவரும் அதற்கு போதுமானதாகும் என்று சொன்னார்கள். وَيَقُولُ الَّذِينَ كَفَرُوا لَسْتَ مُرْسَلًا قُلْ كَفَى بِاللَّهِ شَهِيدًا بَيْنِي وَبَيْنَكُمْ وَمَنْ عِندَهُ عِلْمُ الْكِتَابِ யாரிடத்திலே அந்த அறிவு ஞானம் இருந்ததோ அவரும் அந்த இறைவனும் எனக்கு போதுமானவர் என்று நபியை நீ சொல்வீராக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். அப்ப அல்லாஹ் ஷாஹித் சொல்றதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஷஹாதத்து அதை விடவும் ஒரு மனுஷன் சாட்சி சொல்றது, ஒரு குற்றச்சாட்டுக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஷாஹிது வேணும், 2 ஷாஹிது வேணும், பல ஷாஹிதுகள் வேணும். எங்க போனாலும் சரி தான், ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டு பொலிசுக்கு போனா எங்கப்பா சாட்சி என்ன கேட்பான், விட்னஸ் எங்க என்ன கேட்பாங்க. எனவே இங்கே அல்லாஹு தஆலா சாட்சியா இருக்கிறான், நபியா ரசூலா இல்லையா என்பதற்கு இறைவனை சாட்சியா இருக்கிறான். அடுத்தது وَيَقُولُ الَّذِينَ كَفَرُوا لَسْتَ مُرْسَلًا قُلْ كَفَى بِاللَّهِ شَهِيدًا بَيْنِي وَبَيْنَكُمْ எனக்கும் உங்களுக்கும் இடையிலே அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான். وَمَنْ عِندَهُ عِلْمُ الْكِتَابِ அந்த இல்முல் கிதாப் அது யார்? அந்த இல்முல் குர்ஆனுடைய இல்ம், குர்ஆனுடைய ஞான விளக்கம், அறிவு ஞானம், ஆழ்ந்த அறிவு யாரிடத்தில் இருக்கிறது என்று நாங்கள் தஃப்சீரை கொஞ்சம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது பல வகையான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சிலர்கள் அறிந்திருப்பார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறான ஆற்றலையும் எவ்வாறான ஒரு விசேட அறிவையும் ஆட்சியையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்றால், அவர்கள் அந்த பறவை, அதாவது சில உயிர் வாழக்கூடிய உயிர் பிராணிகளை என்ன பேசுகிறது என்று கூட, ஹுதுஹுது என்ற ஒரு வண்டு, ஒரு இது, அதாவது சுலைமானோட படையும் வராங்க, நீங்கள் டக்குனு கூட்டுக்குள்ளே வைத்திருங்க, உங்களை மிதிச்சு போட்டுருவாங்க என்று அந்த சிறு எறும்புகள் சொன்ன பொழுது அது சுலைமான் நபிக்கு தெரிஞ்சது. என்ன பேசுகிறாங்க அந்த பேச்சு அவங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். காற்றுக்கு அவர்களுக்கு காற்றோடு பேசக்கூடிய தன்மையிலே இருந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இப்போ இல்முல் என ஒமன் இந்த இல்முல் கிதாப் யாரிடத்திலே குர்ஆனுடைய அறிவு ஞானம் பூரணமாக இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த, அதுக்கு தான் இந்த சுலைமான் நபியுடைய விஷயத்தை நான் சொல்ல வரேன். சூரத்து நம்மளிலே எறும்புகள், நம்மளண்டா எறும்புகள் என்ற அந்த சூறாவிலே 38 தொடக்கம் 40வது ஆயத்தை கொஞ்சம் நாங்கள் பிரட்டி பார்ப்போமாக இருந்தால், அங்கே பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய பில்கிஸ் அம்மையார், அவர் சூரியனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்த அந்த அம்மையார், அவர்களுடைய சிம்மாசனத்தை யார் என்னிடத்திலே கொண்டு வர முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ சுலைமான் நபி ஒரு இடத்திலே இருக்கணும், இந்த பல்கீஸ் அம்மையார் ஒரு இடத்திலே இருக்க வேண்டும். இங்கே قال يا أيها الملأ أيكم يأتيني بعرشها قبل أن يأتوني مسلمين. அவர்கள் சுலைமான் நபி அவர்கள் தன்னுடைய அவையோரிடம், சபையிலே இருந்த அவையோரிடம், பிரதானிகளே, அவர்கள் வழிபட்ட முஸ்லிமானவர்களாக என்னிடம் எனக்கு முன் வருவதற்கு முன்னால் அவருடைய சிம்மாசனத்தை, அவருடைய அர்ஷை, அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை, அவருடைய சிம்மாசனத்தை யாரால் இங்கே தூக்கி கொண்டு வர முடியும் என்று சொன்ன பொழுது, அங்கே ஒரு ஜின், இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொன்னது, நபியே சுலைமானே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து எழும்புறதுக்கு இடையில நான் கொண்டு வருவேன் என்று ஒரு ஜின் சொன்னது.
கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் அனா ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக். அதே நேரத்திலே அங்கே இருந்தார், அவருடைய வசியோரால் இருந்தார், அவர்களால் வசியத்து செய்யப்பட்ட அவருடைய ஒரு பிரதானி அங்கே இருந்தார். அவர் வசியத்து செய்யப்பட்ட அவருடைய வசியோரால் இருந்தார். அந்த அவருடைய ஒரு மனிதர் ஜின் இப்படி சொன்னது, ஜின்னை விடவும் மனிதன் சக்தி மிக்கவன் என்பதை காட்டுவதற்கும் அவன் அந்த மனிதரிடத்திலே அந்த கிதாபை பற்றிய ஞான அறிவு கொஞ்சம் இருந்தது, பூரணமாக இல்லை. அவர் சொன்னார், உங்களுடைய இரு கண்களையும் மூடி திறப்பதற்கிடையிலே நான் கொண்டு வருகிறேன். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி அனா ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக் வ இன்னீ லஅலைஹி லகவிய்யுன் அமீன் என்று சொல்லிவிட்டு கால அல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப் அனா ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃபுக். நான் அதை கொண்டு வருகிறேன், உங்களுடைய இரண்டு கண்ணை நீங்கள் மூடி திறப்பதற்கிடையிலே நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். யார் அவர்? ஆசிஃப் இப்னு பர்ஹியா என்று சொல்லக்கூடிய அவருடைய வசி. அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கால் அல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப். அரபு படித்தவர்கள், அரபு படித்துவிட்டு ஞானக்கலை படித்தவர்களுக்கு தெரியும் இல்மும் மினல் கிதாப். மீமு தபஈர், சில ஞானம்தான் அவரிடத்திலே இருந்தது. தம்மிடம் வேத ஞானத்தை கொண்டிருந்த ஒருவர், வேத ஞானம் கொண்டிருந்த ஒருவர், உங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும் முன் கண்ணை மூடி திறப்பதற்குள் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அவரே இன்ன வசிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கான இன்தஹு பஅது இல்முல் கிதாப் வலைஸ இல்முல் கிதாபு குல்லுஹு. அந்த வேதத்தினுடைய பூரண ஞானம் அல்ல, கொஞ்சம் அறிவு அவரிடத்தில் இருந்தவர். அவர் அப்படி சொன்னார். அப்படி என்று சொன்னால் யமனிலே தான் பல்கிஸ் அம்மையார் இருந்தார். யமன் தேசத்திலே, பைத்துல் மக்தஸிலே, பலஸ்தீனிலே இருந்தார் அதில் சுலைமான் அவர்கள். எனவே கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை கொண்டு வந்தார். அதில் பல்கிஸ் அம்மையாரும் இருந்தாவோ என்னையோ தெரியா, அவருடைய சிம்மாசனத்தை, அவருடைய அரசியை அவ்வாறு கொண்டு வந்து வைத்தார். இது எப்படி அந்த அறிவு ஞானம் கொஞ்சம் இருந்தவரால் இவ்வாறான நிலையை செய்ய முடியுமா? இருந்தால் அறிவு ஞானம் கொஞ்சம் இருந்தவர். இன்தஹு இல்முல் கிதாப், அந்த இல்முல் கிதாப் குர்ஆனுடைய கிதாபுடைய வேதத்தினுடைய ஞான அறிவு ஞானம் நிறைந்திருந்த ஒருவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம்? அதற்கு நாங்கள் தஃப்சீரை கொஞ்சம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது ரூஹுல் மஆனி ஃபி தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் வஸ்ஸபுல் மசானி அல் இமாம் அல் ஆலூசி 13வது பாகத்தின் 176வது பக்கத்திலே அல் முராத், இந்த இல்முல் கிதாப் யார் என்றால் முராத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அலி நான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹிர் அன்னல் முராத் பில் கிதாப் ஹீனைதின் அல் குர்ஆன், கிதாப் என்பது இங்கே அல் குர்ஆன் என்றும், வலி உம்ரி அன்ன இன்தஹு ரலியல்லாஹு அன்ஹு இல்முல் கிதாபு கமுலா, காமிலாக குர்ஆனுடைய ஞானம் பரிபூர்ணமாக அவரிடத்திலே இருந்ததாக இமாம் ஆலூசி அவர்கள் தன்னுடைய அந்த ரூஹுல் மஆனி என்ற கிதாபிலே சுட்டி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த ஒருவரைத்தான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகமூட்டி பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இமாம் அலி அவர்கள், ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் இப்படியான ஞான அறிவும் விசாலமான ஞானத்தையும் கொண்டு வந்தவர்கள். அவர்கள் தான் சொன்னார்கள், சலூனி கப்ல அன் தஃப்கிதூனி, என்னை இழப்பதற்கு முன்னால் உங்களிடத்தில் என்ன கேள்வி வேண்டும் என்றாலும் நீங்கள் கேட்கலாம். அலியிடத்தில் என்ன கேள்வியை கேட்க வேண்டும் சொல்லுங்களாகும். விண்ணுலகத்துக்கு போகலாமா? அங்கால என்ன இருக்கிறது? சூரியன் எப்படி இருக்கிறது? வானம் எவ்வாறு அந்த தூண் இல்லாமல் நிற்கிறது? இந்த பூமி எவ்வாறு இருக்கிறது? பூமியை எவ்வாறு சுழல்கிறது என்ற கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் ஒருவர், உன்னுடைய தலையிலே எத்தனை முடி இருக்கி,
உன்னுடைய தாடியில் எத்தனை முடியிருக்கு, ஒருவர் உன்னுடைய இந்த மிருகத்தில் எத்தனை முடியிருக்கேன், இப்படியான ஒரு பொருத்தமில்லாத கேள்விகளை கேட்டதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியை கேட்டாங்க. எப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். கலாவு அமீருல் முஃமினீன் ஒரு கிதாபிலே சலூனி கபிலான் தஃப்கிதூனி, என்னை இழப்பதற்கு நான் மௌத்தாரத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் கேளுங்க. அங்கே ஒரு ஆடும் ஒரு நாயும் சேர்ந்து சேர்க்கை செஞ்சு ஒரு குட்டி ஒன்றை போட்டுட்டு, அதை பார்த்தா முகத்தை பார்த்தா சேலை பார்த்தா அதனுடைய தோற்றத்தை பார்த்தா அது ஆடா நாயான்னு தெரியாது. ஆட்டுக்குட்டியா நாய்க்குட்டியா? அலியிடத்தில் வந்து கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் ஆடும் நாயும் சேர்ந்து சேர்க்கை செஞ்சு குட்டி ஒன்றை போட்டுவிட்டு அது நாய்க்குட்டியா ஆட்டுக்குட்டியான்னு தெரியாது, எப்படி நாங்கள் அறியுது? அமீருல் முஃமினீன் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு நீங்கள் புல்லை கொடுங்கள், ஆடு தின்னுகின்ற தீனியை கொடுங்கள், அதே நேரத்தில் நாய் தின்னுகின்ற தீனியையும் கொடுங்கள். ஆட்டுடைய புல்லை தின்று நாயுடைய தீனை தின்னலைன்னா அது நாய், அது ஆடு. நாயுடைய தீனை தின்றால் அது என்னது? அது நாய், அது ஆடல்ல. ரெண்டு ஏனத்தில் ஆட்டுடைய தீனியையும் நாயுடைய தீனியையும் வைத்த பொழுது அது அந்த அதையும் சாப்பிட்டது, இதையும் சாப்பிட்டது, புல்லையும் திண்டது, இதையும் சாப்பிட்டது. சரி, அதை நீங்கள் மேய விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆட்டு மந்தைகளோடு மேய விடுங்கள். ஆடு என்றால் அப்படியே போகும், நாய் என்றால் என்ன செய்யும்? ஆட்டில் அனுப்பிவிட்டு பின்னால போகும். விட்டு பார்த்தார்கள், ஆடோடும் சேர்ந்து போகிறது, கொஞ்சம் சில நேரத்துக்கு பிறகு பின்னால நாயை போனும் வருகிறது, தெரியாது. சரி, அதை தண்ணீரை கொடுத்து பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆடு ஒரு வகையாக தண்ணீரை குடிக்கும், நாய் ஒரு வகையாக தண்ணீரை குடிக்கும். ஆடு வந்துட்டு அப்படியே உறிஞ்சு குடிக்கும், நல்ல நிம்மதியா. நாடு வந்து அப்படி நக்கி குடிக்கும். நாய் நக்கிறேன்னு சொல்லுவாங்க நேரத்தில். அவன் கொடுத்து பார்த்தால் அது நாய் நக்குவதை போன்று நக்குகிறது, ஆடு குடிப்பதை போன்றும் குடிக்குகிறது. அல்லாஹ் அக்பர். அதை உட்கார வைத்து பாருங்கள் என்று சொன்னார்கள். இருத்தாட்டி வைங்க. ஆடு ஒரு வகையான ஒரு அமைப்பில் உட்கார்ந்திருக்கும், நாய் ஒரு வகையான அமைப்பில் உட்கார்ந்திருக்கும். உட்கார வைத்து பார்த்தார்கள், நாயை போன்றும் உட்கார்ந்திருக்கிறது, ஆட்டை போன்றும் உட்கார்ந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் சலூனி கப்ல அன் தஃப்கிது அமீர். கடைசியில் என்ன சொன்னார்கள் என்றால், அதனை நீங்கள் தக்பீர் பண்ணி பாருங்கள், திபிஹ் பண்ணுங்கள். அதுக்கு இறப்பை இருந்தால் அது இன்ன மிருகம், இறப்பை இல்லாவிட்டா இன்னும், அதுக்கு பிறகு அப்படியே போகுது. அதுக்கு பிறகு தக்பீர் பண்ணார்கள். அது ஆடா நாயான்னு சொல்லி அவர் முடிவு செய்திருப்பார்கள், இந்த இறப்பை இருக்கா இல்லையான்னு. இப்படியாக எதை கேட்டாலும் என்னிடத்திலே குர்ஆனை பற்றி நாங்கள் கேட்டால், குர்ஆனுடைய அவ்வல் முதல் ஆகிர் வரை கடைசி வரைக்கும், எங்கே எப்பொழுது, விண்ணிலா மண்ணிலா மலையிலா வீட்டிலா கரையிலா கடலிலா, யாருடைய ஹக்கிலே எந்த குர்ஆன் ஆயத்து இறங்கியது என்ற அத்தனை விடயத்தை நான் சொல்வேன் என்று சொன்னார்கள். சலூனி கப்ல அன் தஃப்கிதூனி என இந்தஹு இல்முல் கிதாப். அந்த கிதாப், அந்த பரிபூர்ணமான அறிவு அமீருல் முஃமினீன் ஹஸரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்திலே தான் அது இருந்தது. சிலர் யோசிக்கலாம், இது எப்படி, ஏன் இப்படி சொல்கிறார்கள், ஏன் இவ்வாறு என்று சொல்லி சில நேரத்திலே சில கேள்விகள் கேட்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வயக்கூலுல்லதீன கஃபரு லஸ்த முர்சலா குல் கஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும் வமன் இன்தஹு இல்முல் கிதாப். இல்முல் கிதாப் இருக்கக்கூடிய அந்த ஞான அறிவு நிறைந்தவர், இதுவும் அஹ்லுல் பைத்துகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இமாமத்துக்கு தகுதியானவர் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாகவும் நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆயத்துல் முபாஹலா, கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் முஸ்லிம் அறிஞர்களும் ரசூலுல்லாஹ்வை முபாஹலா அறைகூவி அழைத்தார்கள். உங்களுடைய மார்க்கம் சரியா, எங்களுடைய மார்க்கம் சரியா, விவாதம் செய்வோம் பாருங்கள் என்று தில்ஹஜ் மாதம் 19வது நாளிலே அவர்கள் அழைத்தார்கள் முபாஹலாவுக்கு. யோமுல் முபாஹலா, அந்த இடம் இப்பயும் இருக்கிறது, போனா பார்க்கலாம், அதுக்கு வரலாறு இருக்கிறது. சூரத்துல் ஆல இம்ரானின் 61வது வசனம், ஃபமன் ஹாஜக ஃபீ மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம் ஃபகுல் தஆலு நதுஉ அப்னானா வ அப்னாஅக்கும்
வனிசாஅனா வனிசாஅக்கும் வஅன்ஃபுஸனா வஅன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹில் ஃபனஜஅல் லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். நபியே முஹம்மதே, நீங்கள் சொல்லுங்கள், வாங்கள் விவாதிப்போம். எப்ப? உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும், எங்களுடைய பிள்ளைகளை நாங்களும், உங்களுடைய பெண்களை நீங்களும், எங்களுடைய பெண்களை நாங்களும், உங்களையும் எங்களையும் அழைத்து நாங்கள் விவாதம் செய்வோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அழைக்கிறார்கள்? தன்னுடைய இரு குழந்தைகளான ஹசன் ஹுசைனோடும் தன்னுடைய அருந்தவ புதல்வி ஈரல் கொழுந்து பிலாத்துர் ரசூல் ஹஸரத் ஃபாத்திமாவை மாத்திரம் அழைத்து வஅன்ஃபுஸனா வஅன்ஃபுஸக்கும் நஃப்ஸுர் ரசூல். அன்ஃபுஸனா நஃப்ஸுடைய தன்மைதான் அன்ஃபுஸ். தனக்கு நிகரான ஒருவர் தன்னுடைய பிரதிநிதியாக அமீருல் முஃமினீன், இமாமுல் முவஹ்ஹிதீன், மௌலல் முத்தகீன் ஹஸரத் அலி இப்னு அபி தாலிபையும் அழைத்துக் கொண்டு போகிறார். ஹுசைனை வலது கையிலும் ஹசனை இடது கையிலும், பின்னால் ஃபாத்திமாவும் அதன் பின்னால் அலியும் வருகின்ற இஸ்லாத்தினுடைய பிரதிநிதிகள். அத்தனை ஈமான்களும் இந்த உலகத்திலே இஸ்லாம் நிலைத்து இருக்க போகிறதா, அல்லது கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்தை இஸ்லாத்தை வீழ்த்தி வெல்லப் போகிறதா என்று பார்க்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே, விண்ணகம் மன்னகம் படைப்பினங்கள் மலக்குமார்கள் ஜின் ஏனைய அத்தனை ஜீவராசிகளும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான பயணம். இந்த கூட்டம், இந்த குடும்பம் நடந்து போகின்ற இந்த காட்சி எவ்வளவு ராம்பிகமானது, எவ்வளவு மகத்துவமானது. ரசூலுல்லாவோடு இரு குழந்தைகளும் ஃபாத்திமாவும் ஹஸரத் அலியும் போகின்ற இந்த விடயத்தை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், ஏன் ரசூலுல்லாஹ் அத்தனை சஹாபாக்களும் இருக்க, சஹாபியா பெண்மணிகளும் இருக்க, அவர்களுடைய பிள்ளைகளும் இருக்க, ஏன் இவர்களை மாத்திரம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இருந்த மகாம், அவர்களுக்கு இருந்த அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த அந்த உயரிய மகிமை, மாட்சிமை, சிறப்பு, கௌரவம். ஆகவே நஃப்சுர் ரசூல் இங்கே என்ன இருக்கிறது என்றால், சவால் விடப்படக்கூடிய ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான மௌகிஃபு தஹத்தின் பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான ஒரு விடயமாகும். ஆகவே நஃப்சுர் ரசூலாக இதிலே பார்க்கலாம். அன்ஃபுஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹயாத்திலும் ஹயாத்துக்கு பிறகும் தன்னுடைய பிரதிநிதி நஃப்சுர் ரசூல், ஒரு ரசூல். வஹி மட்டும்தான் ஹஸரத் அலி அவர்களுக்கு இருக்கவில்லை, வஹி முடிந்து விட்டது. அதை தவிர அத்தனை அந்தஸ்துகளும் அவர்களுக்கு இருந்ததாக நாங்கள் பார்க்கலாம். இந்த முபாஹலாவுக்கு போகின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ சமுதாய பெரியார்கள், அவருடைய பாரதிமார்கள், அவருடைய அந்த ஃபாதர்மார்கள், பெரியவர்கள் கூடி சொன்னார்கள், நீங்கள் பாருங்கள், நபி அவர் பெரியோரு ஆரவாரத்தோடு பெரியோரு கூட்டத்தோடு நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவர் மாயவித்தையை தவிர வேறு எதுவும் இல்லை, நீங்கள் அவரிடத்திலே முபாஹலாவுக்கு போவுங்கள். ஆனால் அவர் தன்னுடைய அந்த சிறு குடும்பத்தோடு வருவார்களாக இருந்தால் நீங்கள் முபாஹலா செய்வதை விட்டும் நீங்கள் விலகிவிடுங்கள். அவர்கள் கை உயர்த்தி ஏதும் பிரார்த்தனை செய்வார்கள் என்றால் உலகம் முடிகின்ற வரைக்கும் கிறிஸ்தவ சமூகமே இந்த உலகத்திலே இருக்காது என்று அவர்களுக்கு புத்திமதி கூறி அறிவுரை கூறி அனுப்பினார்கள். ஹசன் ஹுசைனுடைய முகத்தை பார்த்த அவர்கள் அங்கே ஒரு வகையான ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை காண்பதை போன்ற ஒரு அச்சம் அவருடைய உள்ளத்திலே ஊடறுத்ததாக நாங்கள் வரலாற்றிலே தஃப்சீரிலே இதை பற்றிய விரிவாக எழுதப்பட்ட இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே இருந்து அவர்கள் முபாஹலா செய்து கொள்ளாமல் அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சார் பார்க்கலாம், ஏண்டா வாப்பா இப்படி சந்ததியினர்களுக்கு அவ்வளோ கௌரவத்தையும் மரியாதையும் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ஃபாத்திமாவுக்கும் அளிக்க கொடுக்க வேண்டும்.
ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம், இது ரப்புடைய அருட்கொடை. அவன் விரும்பியவர்களுக்கு கொடுப்பான். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. ஆகவே நாங்கள் வேற முறைப்படி என்ன அதுக்குள்ள நாங்கள் சேர்த்து இதுக்குள்ள சேர்த்து அவரை சேர்த்து இவரை சேர்த்து இப்படியாக பல நாங்கள் அல்லாஹ் சொன்னால் ரசூல் சொன்னால் அதுதான் மார்க்கம். ரசூலோட மனைவிமார்கள் இல்லையா, மற்ற சஹாபாக்கள் இல்லையா, அவங்களுக்குரிய அந்தஸ்து அவங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அஹ்ல் பைத்துகள் இவர்கள் தான். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் யாருமே நாங்கள் அஹ்ல் பைத்துகள் என்று எங்குமே சொன்னதை நாங்கள் பார்க்கவில்லை. லம் யகுல்ன இன்னஹுன்ன பிஆலில் பைத் லிமாதா நஹ்னு நூஜிபு. இல்ல மனைவிமார்கள் அஹ்ல் பைத் தான், அவரும் அஹ்ல் பைத் தான். ஏன் நாங்க எங்களுக்குள்ள நாங்க தூக்கி போட்டுக் கொள்றோம்? அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் அவ்வளவுதான் செய்யலாம். இப்போ குர்ஆன் இருக்கிறது, நாங்கள் வேற குர்ஆனை மாற்றிக்குவோமே, அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோமே, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்குவோமே என்று சொல்லலாமா? முடியாது. அதே போல லன் யஃப்தரிகா இன்னி தாரிகுன் ஃபீக்கும் ஸக்லைன் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா லன் தல்லில்லு பாதி கிதாபல்லாஹ் வ இத்ரதி அஹ்ல பைத்தி. என்னுடைய அஹ்ல் பைத்தும் என்னுடைய குர்ஆனும் ஒன்றே ஒன்று பிரியாது. எனவே குர்ஆனை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு அல்லது குர்ஆனுடைய கூட்டல் குறைத்தல் சேர்ப்பதை போன்றுதான் அஹ்ல் பைத்தவர்கள் யாரை நாங்கள் உள்ளுகொண்டே பூத்துவதோ அல்லது எடுப்பதற்குரிய செய்கின்ற அந்த முஹாவலா, அந்த முயற்சி இவ்வாறு தான். எனவே குர்ஆனை கூட்டவும் குறைக்கவும் முடியாது என்பதை போன்ற அஹ்ல் பைத்துக்குள்ளே நாங்கள் சொருவவும் முடியாது, அதிலிருந்து நாங்கள் சொருகி எடுக்கவும் முடியாத ஒரு நிலை இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நஃப்சுர் ரசூலாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். இதை பற்றி நாங்கள் சூரத்து தௌபாவிலே 120வது வசனம் எவ்வாறு சொல்கிறது என்றால், மாகான லியஹ்லில் மதீனத்தி வமின் ஹவுலஹும் மினல் ஆராப் அன் யதகல்லஃபு அன் ரசூலில்லாஹ் வலா யர்கபு பி அன்ஃபுஸிஹிம் அன் நஃப்ஸி. எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ஹஸரத் அலி நஃப்சுர் ரசூல். قل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين. أنفسنا وأنفسكم நஃப்ஸுடைய ஜம் அன்ஃபுஸ். நஃப்ஸ்னா யாரு? நான் தான். ரசூலுல்லாஹ் அலி ரசூல் இல்லை, ஆனால் நபியை போன்ற அடுத்த அவர் நஃப்சுர் ரசூல். ரசூலுல்லாஹ்வுடைய நஃப்ஸாக, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளமாக, ரசூலுல்லாஹ்வுடைய உயிராக, ரசூலுல்லாஹ்வோடு அச்சொட்டியவராகத்தான் ஹஸரத் அலி அவர்கள் இருந்தார்கள். அவர்களை நாங்கள் விட யாரையும் உட்படுத்த முடியாது, அவர்களை நாங்கள் பிற்படுத்தவும் முடியாது. எனவே இந்த குர்ஆன் ஆயத்திலே மாகான லியஹ்லில் மதீனத்தி வமன் ஹவுலஹு மினல் ஆராப் அன் யதகல்லஃபு அன் ரசூலில்லாஹ் வலா யர்கபு பி அன்ஃபுஸிஹிம் அன் நஃப்ஸி. அவரது உயிரை விட தங்களது உயிரை ஆசை வைப்பது தகுமானது அல்ல என சூரத்து ஷூராவிலே 23வது ஆயத்து வரக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஆயத்துல் முபாஹலாவும் இமாமத்துடைய அஹ்ல் பைத்துடைய தகுமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு ஆயத்தை மாத்திரம் கூறலாம் என்று கூறி இந்த விடயத்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நினைக்கின்றேன். முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்து ஃபில் குர்பா. இந்த ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய தீனுடைய பணியை, மார்க்க பணியை செய்துவிட்டு எங்களுடைய கூலியெல்லாம் உங்களிடம் இல்லை இறைவனிடம் என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் மட்டும் எப்படி கேட்பார்? நபிமார்களுக்கெல்லாம் உன்னதமானவர், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய கூலி என்று சொல்லுகின்ற பொழுது நபிமார்களுக்கெல்லாம் சையதுல் அம்பியா, ரசூல்மார்களுக்கெல்லாம் சையதுல் முர்சலீனா இருக்கக்கூடிய முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இதுக்காக இந்த 23 வருட காலமாக நான் இந்த தீனுக்காக நான் நபியே முஹம்மது நீங்கள் சொல்லுங்கள், நான் எந்த கூலியை உங்களிடத்திலே கேட்கவில்லை. என்னுடைய கராபத்தை, என்னுடைய அஹ்ல் பைத்தை நேசிப்பதை தவிர நான் உங்களிடத்திலே எதையும் கேட்கவில்லை. குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்து ஃபில் குர்பா. இதற்காக இந்த மவத்தத், நட்பு, பாசம், பரிதாபம், இரக்கம், இவைகளெல்லாம்
எதற்காக வந்தால் இந்த அஹ்ல் பைத்துகளுடைய அவர்கள் மீது நீங்கள் இந்த என்னுடைய இந்த தீனுடைய பணிக்காக இந்த கூலியை நீங்கள் என்னுடைய குடும்பத்திலே அஹ்ல் பைத்தினர்களுக்கு நட்பும் பாசமும் பரிதாபம் இரக்கமாகவும் இருங்கள் என்று சொன்னார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கிய பொழுது அனிபினி அப்பாஸின் லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டோம். காலு யா ரசூலல்லாஹ் மன் கராபத்துக்க, உங்களுடைய கராபத்து யார்? ஹாஉலா அல்லதீன வஜபத் அலைனா மவத்தத்துஹும், அவர்கள் மீது நட்பு வைப்பதற்கு எங்களுக்கு வாஜிபான கட்டாயம் நாங்கள் அன்பு வைக்க வேண்டும், மஹப்பத்து வைக்க வேண்டும், நட்பு வைக்க வேண்டும், பரிதாபம் காட்ட வேண்டும், இறங்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும். யார் என்று சொன்ன பொழுது கால் அலி வ ஃபாத்திமா வ உல்தா வலதுஹுமா, அலியும் ஃபாத்திமாவும் அவருடைய இரு குழந்தைகளும் என்பதை இப்னு கசீருடைய இமாம் இப்னு கசீருடைய 4வது பாகத்தின் 122வது பக்கத்திலும் இமாம் தபரியினுடைய தஃப்சீரு தபரியினுடைய தஃப்சீரிலே 25வது பக்கம் 25வது பாகத்தின் 16வது பக்கத்திலும் இமாம் குர்துபியுடைய தஃப்சீரிலே 16வது பக்கத்திலும் 16வது பாகம் 22ஆம் பக்கத்திலும் இது காணப்படுகிறது. இது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு. லிஷரஃபி அஸமிஹிம், அவர்களுக்கு நாள் சங்கைப்படுத்தி அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். ஏனென்றால் இந்த சிறப்பு ஹாதிஹில் மன்சிலா மினல்லாஹ், அல்லாஹு தஆலாவினால் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு. லி அன்னஹும் குலஃபாஉஹு ஃபீ அர்லிஹி வ அவுலியாஉஹு, ஏனென்றால் இந்த பூவுலகத்திலே அவனுடைய கலீஃபாக்களாக, அவனுடைய பிரதிநிதிகளாக, அவனுடைய இந்த பணியை சுமந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, வ உமனாஉஹு பஅதன் நபிய்யி அலா வஹ்யி, அவனுடைய நபியினுடைய அந்த வஹ்யை நம்பிக்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு பாதுகாப்பதற்கு உரிய அமீன்கள் உமனாக்களாக இருக்கக்கூடியவர்கள். இதற்காக வேண்டித்தான் இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த மன்சிலத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், மஹப்பத் வைங்கள்னு சொல்லி. இதில் இந்த மவத்தது குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இதற்காக நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை, என்னுடைய கராபத்தை நீங்கள் நட்பு வைத்து பாசம் வைத்து பரிதாபம் காட்டி இரக்கம் காட்டுவது தான் என்னுடைய கூலி. இல்லை, அந்த மவத்தத் என்பது அலல் இத்லாக், பொதுவாக வந்திருக்கிறது, பொதுவாகத்தான் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். சிலர்கள் கேட்கலாம், அல்லாஹ் தஆலா பின்பற்ற சொல்லலையே, மஹப்பத்தான் இருக்க சொல்லியிருக்கிறான், மவத்தத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன், இத்திபா தா இல்லையேன்னு சொல்லலாம். ஒலி ருப்ப காயிலின் யகூல், யார் சரி கேட்கலாம், இதா கானல்லாஹு யுரீதுல்லனா, எங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா எதை எதிர்பார்த்திருந்தால் இத்திபா அஹ்ல் பைத்தை பின்பற்ற சொல்லி கேட்டிருந்தால், லிமாதா லம் யகுல் குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லத்திபாஇ தவில் குர்பா அவ் தாஅத்துஹும். அப்ப இதற்காக வேண்டி நான் என்னுடைய அன்பை கூலியை கேட்கவில்லை, அவர்களை அன்பு வைப்பதை தவிர என்பதற்கு பதிலாக அவர்களை என்னுடைய கராபத்துகளை பின்பற்றுங்கள் அல்லது வழிபடுங்கள் அல்லது இப்படியான ஒரு சொல்லை போட்டு ஏன் இறைவன் சொல்லவில்லை என்று சிலர்கள் கேட்கலாம். இது அல்லாஹ் தஆலாக்கு இயலாத காரியம் அல்ல, அல்லாஹ் தஆலாக்கு இயலும். ஆனால் அல்லாஹ் தஆலா யுரீது மின்னா அக்ஸர் மினல் இத்திபாஇ வத்தாஅ, அல்லாஹ் தஆலா பின்பற்றி வழிபடுவதை விடவும் ஒரு பெரிய ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். யுரீது தாஅத மஅல் மவத்தா, இரக்கத்தோடு நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள். சில நேரத்தில் சிலர் நாங்கள் பின்பற்றித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 10 மக்காவில் கூட சிலாக்கள் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், இனி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம்னா ஒன்றுமே ரசூலுல்லாஹ்வோட வாளுக்கு பயந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்து மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து யுத்தம் செய்து போராடி ரத்தம் சிந்தி அந்த அன்போடு பாசத்தோடு இஸ்லாத்தினுடைய இஷ்கோடு ஆஷிக்கோடு வந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனை நட்பு வைத்து அன்பு வைத்து பாசம் வைத்து அவரை பின்பற்றுவதற்கும் எந்த அன்பும் இல்லை பாசமும் இல்லை எதுவும் இல்லாமல் பின்பற்றுவதற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நட்பை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நட்பு
உண்மையான நட்பு உலகில் யாரிடம் இருக்கின்றது? உண்மைக்குண்மையான அஹ்ல் பைத்துடனான மவத்தத்து மஹப்பத்து உண்மைக்குண்மை யாரிடத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, யாரிடத்தில் இருக்கிறது? மாலிகி மதுஹபை சேர்ந்த ஷேக் அஸ்ஸப்பான் அல் மாலிகி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல்சம் யா அஹி மஹப்பத்தஹும் ஆலல் பைத் வ மவத்தத்துஹும் வஹ்தர் அதாவத்தஹும். என்னுடைய சகோதரனே, அஹ்ல் பைத்துகளுடனான மஹப்பத்தை நீ இறுக்கமாக வைத்துக்கொள், மவத்தத்தை வைத்துக்கொள், வஹ்தர் அதாவத்தஹும் அவர்களை வெறுப்பதை, அவர்களை எதிர்ப்பதை, அவர்களுக்கு எதிராக நூல் எழுதுவதை, அவர்களுக்கு எதிராக பேசுவதை, அவர்களுக்கு எதிராக கதைப்பதை நீ விட்டுவிடுங்கள். ஃபல்சம் யா அஹி மஹப்பத்தஹும் ஆலல் பைத் அலைஹிஸ்ஸலாம் மவத்தத்தஹும் வஹ்தர் அதாவத்தஹும் என்று ஷேக் அஸ்ஸப்பான் அல் மாலிகி அவர்கள் சுட்டி காட்டுகிறார். உண்மையான மஹப்பத் என்ன சொல்லுங்க? உண்மையான மஹப்பத்து ஒருவருடைய அன்பு பாசம் நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை என்ன செய்கிறான்? அன்பு வைத்து காதலிக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். காதலும் காதலியும் காதல் நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த சரியான காதல் எப்ப இருக்கும்? உதாரணமாக அவன் காதலன், அவள் என்ன விரும்புகிறாளோ அதன்படி செய்வதன் மூலமாகத்தான் அவள் சொல்லுவது, அவள் என்னென்ன எல்லாம் விரும்புகிறாளோ அதையெல்லாம் செய்கின்ற பொழுதுதான் அங்கே சரியான காதல், இஷ்க், ஆஷிக் மஷூக் இஷ்க் அங்கே ஏற்படும். அது விரோதமாக இருந்தா ஏற்பட முடியாது. எனவே உண்மையான அந்த நட்பும் பாசமும் அல் ஹகீகத்துல் மஹப்பா அல் மைலு இலல் மஹ்பூப், அந்த ஹுப்பு யாரை நாங்கள் விரும்புகிறோமோ அவரின் பக்கம் பரிபூர்ணமாக நாங்கள் அவர்களுடைய இசைவாக, அவர்கள் விரும்புவதை நாங்கள் விரும்புவது, அவர்கள் வெறுப்பதை நாங்கள் வெறுப்பது. ஈசார் மஹபூபாத்திஹி, அவர்கள் எதனை விரும்புகிறார்களோ அதற்காக வேண்டி தியாகம், அதற்காக வேண்டி உழைப்பு, அதற்காக வேண்டிதான் தன்னுடைய அத்தனை முழு மூச்சுகளையும் அந்த காதலியை அடைவதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வாழ்வு, அனைத்தும் என்னுடைய ஆயுள் என்று காதலில் பெரும் பிரமாணம் கொண்டவர்கள் உலகத்திலே பலர்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த காதல் இருக்கிறது, ஆதா இஷ்குன் இலாஹி, இறைவனுடைய காதல், இறை காதல். அது அந்த அஹ்ல் பைத்துகள் மீது ஹகீகத்தான மஹப்பத் வைக்கணும். அல் ஹகீகத்து அல் மஹப்பத்து அல் மைலு இலல் மஹ்பூப் வ ஈதாரி மஹபூபாத்திஹி வ மர்வாத்திஹி, அவர்கள் திருப்தி அடைவதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது எதை செய்தால் அவர்கள் திருப்தி அடைவார்கள்? அலா மஹபூபாத்தின் நஃப்ஸி மர்வாத்திஹா வ தஅத்துபி பி அக்லாகிஹி வ ஆதாபிஹி, அவருடைய ஒழுக்கம், அவருடைய ஒழுங்கு, அதை நாங்கள் செய்வது. முஹர்ரம் மாதத்தை ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் ஈதாக நாங்கள் அதை பெருநாளாக நாங்கள் கொண்டாடினால் எப்படி இருக்கும்? என்ற பிள்ளையை, உங்களுடைய பிள்ளையை கொலை செய்வதற்காக வருகின்ற ஒருவனுக்கு தேனை கொடுப்போமா அல்லது கத்தி எடுத்துக்கிட்டு நிற்போமா? எங்கே எங்களுடைய மஹப்பத்? எங்கே எங்களுடைய ஹுப்புன் ஹாலிஸ், தூய்மையான ஹுப்பு, உண்மையான ஹுப்பு, ஹகீகத்தான அன்பு, பாசம் எங்கே போய்விட்டது? அல்லாஹ்வையும் விரும்பி ஷைத்தானை விரும்புவானா மனுஷன்? மூசாவையும் விரும்பி ஃபிரௌனையும் விரும்புவானா மனுஷன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விரும்பி முஸைலமத்துல் கஸ்ஸாபை ஒரு மனுஷன் விரும்பினா இது என்ன மஹப்பத்? ஒரு காலமும் விரிக்க முடியாது. ஆகவே இந்த அஹ்ல் பைத்தை கொலை செய்வதற்கு நஞ்சூட்டி வந்தவர்களை, அவர்களையும் நாங்கள் பாதுகாத்து இதையும் பார்த்தால் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். ஷைத்தானையும் விரும்புவது, அல்லாஹ்வையும் விரும்புவது இருக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரும்புவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக இருந்த ஃபிரௌனையும் விரும்புவது, ஹுசைனை கொலை செய்தவரையும் விரும்பினால் என்ன மவத்தத்து, என்ன மஹப்பத்து? இன்று மௌலித் ஓதுகிறோம் ஹுசைனுக்கு. இமாம் ஹுசைன் வந்தால் நாங்கள் வீடுகளிலே எவ்வளவு என்னையெல்லாம் செய்கிறோம். அதே நேரத்திலே அவர்களை கொலை செய்தவர்களை நாங்கள் எங்களுடைய கல்புக்குள்ளே வைத்திருக்கிறோம். சில உரஃபாக்கள், ஆர்வியங்கள், சூஃபியாக்கள் எங்களை விட அலியை நாங்கள் பெருசாக நினைக்கிறோம் என்பார்கள்.
அடே அலியை கொலை செய்வதற்கு சிஃபீன் ஜமல் யுத்தம் நகரவான் யுத்தத்துக்கு வந்து ஹசரத் அலியை கொலை செய்தவர்களை கூட நீங்கள் அன்பு வைக்கிறீர்களே, மஹப்பத் என்ன உங்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறீர்களே, இது என்ன மஹப்பத்? அல்லாஹ்வையும் ஷைத்தானையும் சேர்க்க முடியாது, மூசாவையும் ஃபிரௌனையும் சேர்க்க முடியாது, இப்ராஹிமையும் நம்ரூதையும் சேர்க்க முடியாது. அதே போன்றுதான் இது ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் அந்த சுன்னத்து அந்த வழிமுறை இருக்க வேண்டும். ஆகவே யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை இரவு உன்னிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறோம். யா அல்லாஹ், நீ எந்த மஹப்பத்தை எந்த அன்பை உன்னுடைய தூதர் மூலமாக எங்களிடத்தில் நீ எதிர்பார்த்தாயோ அந்த மஹப்பத்தை அந்த அதபை அந்த ஒடுக்கத்தை அவர்கள் எப்போது ஷஹீதாகினார்களோ அந்த ஷஹாதத்துடைய தினங்களிலே நாங்களும் கவலையோடு இருப்பதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழி சமைத்து தருவாயாக. அவர்களுடைய பிறந்த தினங்கள் சந்தோஷமான தினங்கள் வருகின்ற பொழுது நாங்களும் சந்தோஷமாக இருப்பதற்கு யா அல்லாஹ் நீ எங்களுக்கு அவ்வாறான சந்தோஷத்தை எங்களுடைய உள்ளத்திலே தருவாயாக. இவர்களை கொண்டவர்கள், கொலை செய்தவர்கள், அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அவர்களை விட்டு நாங்கள் தபர்றி விட்டு பிரிந்து நாங்கள் அவர்களோடு எதிரியான கண்ணோட்டத்தோடு எப்படி பார்த்தார்களோ அவ்வாறு பார்ப்பதற்கு, ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறிவதற்கு யா அல்லாஹ் இந்த லைலத்துல் ஜுமா வெள்ளிக்கிழமை இரவிலே யா அல்லாஹ் அவர்களுடைய மஹப்பத்தை கொண்டு எந்த தீன் வளர வேணும் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் கர்பலா களத்திலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார்களோ யா அல்லாஹ் அந்த இரத்தத்தினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்துக்கு நல்லறிவை கொடுத்து விடுவாயாக. இந்த 20ஆம் நூற்றாண்டிலே யா அல்லாஹ் உலகம் பூராகவும் அநீதியும் அட்டூழியங்களும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் இருக்கின்ற பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வருகையை யா அல்லாஹ் நீ விரைவிலே அவர்களை வரவைப்பாயாக. அவர்களுக்கு பின்னால் நின்று போராடக்கூடிய அன்சார்களாக யா அல்லாஹ் எங்களை மாற்றி விடுவாயாக. அவர்கள் வருகின்ற பொழுது உலகத்திலே களிமா சொன்ன இடத்தை தவிர இந்த உலகத்திலே எந்த பூமி துண்டும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. யகூதிகள் அந்த கற்களுக்கும் மரங்களுக்கு பின்னால் நின்று ஒழித்து சொல்லுகின்ற பொழுது யா முஸ்லிம் தால் ஹாலா யகூதியுன் மாவரா, எனக்கு பின்னால் ஒரு யகூதி இருக்கிறான், வாள் அவரை கொலை செய் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்களும் ஓடி ஒளிந்து விடாமல் அந்த இமாம் மஹ்தியுடைய அன்சார்களாக அவர்களுக்கு நுஸ்ரத்தை செய்து இந்த தீனுடைய உயர்வும் சிறப்பும் மகிமையும் இந்த உலகத்திலே வையகம் எங்கும் சிறப்படைய செய்து உன்னுடைய மஹப்பத்தும் அன்பும் பாசமும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தும் அஹ்ல் பைத்துகளுடைய ஷஃபாத்தும் எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் வருவதற்கு நீ அருள்பாலிப்பாயாக. அல்லாஹும்ம ர்ஸுக்னா தௌஃபீக தஆ வ புஅதுல் மாசியா வ சித்க நிய்யா وعرفان الحرمة وأكرمنا كرامة الدنيا والآخرة. اللهم اجعلنا من جندك فإن جندك هم الغالبون. اللهم اجعلنا من حزبك فإن حزبك هم المفلحون. اللهم اجعلنا من أوليائك ألا إن أولياءك لا خوف عليهم ولا هم يحزنون. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم اقضي حوائجنا حوائج الدنيا وحوائج المؤسسين هذا المجلس. اللهم ارحم موتانا وقضي حوائجنا بفاتحة قبلها الصلوات على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل